அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த அம்மா இன்னைக்கு சாப்பிட்டு சொல்லிச்சு. பின்னங்கால் பெட்டரைக்கு ஓட்டியாந்தேன். சாப்பிட்டு சொல்லிச்சு. அப்படி ஒரு குரல், சாப்பிட்டு போங்க தம்பி. மட்டாண்டு கொல்ல பக்கம் குதிச்சு ஓட்டியாந்தேன். கொல்ல பக்கம் அவங்க அந்த அம்மாவோட வீட்டுக்கார் நின்றாரு. என்னது அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டீங்க, சாப்பிட்டு போனியானப்பா அப்படின்னாரு. உன் வீட்டை சாப்பிட்டா நான் போயிடுவோம் போலையா, இன்னைய குடும்பமும் குழப்பமையா. இதான் சார் உங்களுக்கு சொல்கிறேன். மனசு விட்டு இத்தனை மேடை போடனால கணிச்சனால சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் குறைஞ்ச 110 வயசு. பார்த்தீங்களா, அப்படி சிரிச்சிங்க. அதனால் இதே மகிழ்ச்சி, இதே ஆனந்தம் ஒவ்வொரு புத்தக திருவிழாவிலும் உங்களுக்கு கிடைக்கணும் சார். சிரிப்புக்கு எவன் நேரம் ஒதுக்கலையோ அவன் மருத்துவருக்கு நேரம் ஒதுக்கிறான். ஏன் ஓங்கி கைதட்டுறா தெரியுமா? ஏற்கனவே யூடியூப்பில் இதை பார்த்துட்டாரு, போட்டாண்டா, இங்கேயும் இதை போட்டாங்க. டாக்டர் சொக்கலிங்க சொல்கிறார் பார்த்தீங்களா, நீங்கள் 95 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் மகிழ்ச்சியாக நேர்மறை எண்ணங்களோடு சிரித்து கொண்டே இருங்கள். உங்கள் உறுதியாக 95 ஆண்டுகள் இதே நோய் வராது என்று நான் சொல்லலை, இதே நிபுணர் டாக்டர் சொக்கலிங்க சொல்கிறார். நான் இப்போ டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் வலது காது ஒரு வாரமாக கேட்கவே மாட்டேன் டாக்டர்னே, நெஞ்சு வலி சரியாயிரும். அவருக்கு காது கேட்கல சார். அப்புறம் மிஷின் எடுத்து மாட்டி விட்டேன். வலது காது கேட்க மாட்டேங்குது டாக்டர். வயசு என்ன? 43 அப்படின்னு. 43 வருஷமா நீ சொல்லி கேட்காத காது திடீர்னு நான் வந்து சொல்லியாப்பா கேட்க போது, வாங்க சர்பத்து சாப்பிடுவோம் சொல்லி எனக்கு ஒரு சர்பத்து சொல்லி ஈஸியாக அனுப்பி விட்டாரு. இது கிடையாது சார், இன்னொன்று சொல்லி முடிக்க போகிறேன். வந்தான் இந்த இடத்துல தட்டி, டாக்டர் கண்ணு மங்களா தெரியுது. உங்களுக்கு உண்மையிலே மங்களத்தையும் தெரியுது. நான் செக்யூரிட்டிப்பா. டாக்டருக்கு அந்த ரொம்ப அங்கே போய் பாருங்க. போன டாக்டர் சொல்லுங்கள் என்ன செய்யுது? கண்ணு மங்க. அப்படியா, படுங்க. இந்த மருந்தை ஊற்றுறேன். எரிச்சலாக இருக்கா? சில், சரிங்க படுங்க. மேலே ஊற்று. எப்படி இருக்கு? இல்லை இனிப்பாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. டாக்டர் கண்ணு தெரியாமல் வாயில் ஊற்றி விட்டுருக்காரு. எப்படி தேடி போயிருக்கான் பாருங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு கடலைப்பருப்பு வாங்கி குறிச்சா கூட அந்த கடலை குறிக்கிறோட அதில் நான் பேப்பரில் எழுத்த குறிப்பேன். அதில் எங்கேயாவது நகைச்சு தூண் இருக்கான்னு தேடுவேன். அந்த ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு இவ்வளோ வருஷம் மாற்றினதுக்கு காரணம் புத்தகம் என்பதை என் வாக்கு மூலமாக சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எப்போதும் அன்போடு இருங்கள், பாசமாக இருங்கள், நேசமாக இருங்கள் என்று சொல்லி மக்களை அத்தனை பேர் அன்போடு வணங்கி உங்களிடம் அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.